Good morning, students. So next, Kingdom Animaliaல நம்ம பார்க்க போற டாபிக் ஏக்நேதா. ஸோ ஏக்நேதா அண்ட் நேத்தோஸ்டோமேட்டம் ரெண்டு கிளாஸஸ் இருக்கு. ஸோ இந்த ஏக்நேதாங்கிறது என்ன அப்படின்னா அது ஜாலிஸ் ஃபிஷ். ஜாலிஸ் ஃபிஷ் எல்லாமே தனியா செப்பரேட்டட் ஆயிருக்கு. அதே மாதிரி நேத்தோஸ்டோமேட்டாங்கிறது ஜாட் ஃபிஷ். ஸோ அது தனியா இருக்கு. ஸோ அந்த நேத்தோஸ்டோமேட்டாவில் தான் எல்லா கிளாஸஸும் இன்க்ளூட் ஆகுது. நம்ம ஒவ்வொரு கிளாஸும் டீட்டெயில்டா படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏக்நேதா. ஸோ ஏக்நேதால ஒரு கிளாஸ் இருக்கு, அது சைக்ளோஸ்டோமேட்டா. சைக்ளோஸ் அப்படின்னா அது வந்துட்டு சர்க்கிள்னு மீனிங், ஸ்டொமேட்டாங்கிறது மவுத். அப்போ இந்த கிளாஸ்ல இருக்கிற ஃபிஷஸ் எல்லாமே சர்க்கிள்டு மவுத் தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஜாஸ் எதுவும் இல்லாதனால அதோட மவுத் வந்து சர்க்கிள்டு மவுத். ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்டு பிரிமிட்டிவ். பிரிமிட்டிவ் அப்படின்னா ஸோ அந்த வெல் டெவலப்டு ஆர்கனிசம்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ ஒரு சில ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தான் டெவலப் ஆயிருக்கும், நாட் வெல் டெவலப்டு. ஸோ அண்ட் தீஸ் ஆர்கனிசம்ஸ் ஆர் கால்டு பொய்க்ளோதெர்மிக். ஸோ பொய்க்ளோதெர்மிக் அப்படின்னா இது வந்துட்டு தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குளிர் ரத்த பிராணிகள் அப்படின்னு சொல்லுவோம். அது கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். ஸோ கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ்னாலும் பொய்க்ளோதெர்மிக்னாலும் ஒண்ணுதான். ஸோ அப்போ இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ஸோ அந்த என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது தன்னை மாடிஃபை பண்ணிக்காது. ஸோ வெளியில டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா அதனோட பாடி டெம்பரேச்சரும் அதே மாதிரி அதிகமாக்கிக்கும். வெளியில டெம்பரேச்சர் கோல்டா இருந்ததுன்னா இதனோட பாடி டெம்பரேச்சரும் கோல்டா தான் இருக்கும். ஸோ வெளியில் இருக்கிற டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி இது மாடிஃபை பண்ணாது. ஸோ அதுதான் பொய்க்ளோதெர்மிக். ஸோ இந்த ஃபிஷஸ் எல்லாமே ஜாலிஸ் பிகாஸ் ஆஃப் சர்க்கிள் மவுத். தென் இந்த ஃபிஷஸ் எல்லாமே எக்டோ பேரசைட்ஸ். பேரசைட்ஸ்னா ஒட்டுண்ணி, எக்டோ அப்படின்னா வெளியில இருக்கும். அப்போ எக்டோ பேரசைட்ஸ்ங்கிறது இதுமே ஒரு ஃபிஷ் தான். அப்போ இந்த ஃபிஷ் என்ன பண்ணுன்னா இன்னொரு ஃபிஷ் மேல ஒரு எக்டோ பேரசைட்டா இருக்கும். ஸோ அது என்ன பண்ணணும்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை அந்த எக்டோ பேரசைட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனாலதான் இது வந்துட்டு எக்டோ பேரசைட். இந்த பாடி ஷேப் எப்படி இருக்குன்னா சிலிண்டர். ஸோ இது வந்துட்டு நார்மலா நம்ம பார்க்குற ஃபிஷ் மாதிரிலாம் இருக்காது. இது வந்துட்டு சிலிண்டர் ஷேப் தான். ஸோ ஜஸ்ட் லைக் ஈ லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இது ஈ லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். இதுல கில் ஸ்லிட்ஸ் எத்தனை இருக்குன்னா 6 to 15 pairs ஆஃப் கில் ஸ்லிட்ஸ். ஸோ கில் ஸ்லிட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த கில்ஸ் இருக்கும். ஸோ அந்த கில்ஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ரெஸ்பிரேஷனுக்கு தான். ஸோ இதுல வந்துட்டு நல்லா வெல் டெவலப்டு கில்ஸ் இருக்காது, ஆனா கில் ஸ்லிட்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது சக்டோரியல். ஸோ சக்டோரியல்னா சக் பண்ணி அந்த பிளட் இல்ல அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட்டை எடுத்துக்கும். அதனாலதான் இது சக்டோரியல். ஸோ இது சக்டோரியலா இருக்கிறதுனால இது எக்டோ பேரசைட். இதோட ஹார்ட் 2 chambered ஹார்ட் அண்ட் க்ளோஸ்டு டைப். ஸோ க்ளோஸ்டு டைப்னாலே இதுல மைன்யூட் பிளட் கேபிலரிஸ் இருக்கும். மைன்யூட் பிளட் கேபிலரிஸ் இருந்தாலே அது க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதுல சேம்பர்டு பார்த்தோன்னா ரெண்டே சேம்பர் தான் இருக்கும். ஒன்னு ஆரிக்கிள் ஒன்று இருக்கும், வென்ட்ரிக்கிள் இருக்கும். இந்த 2 சேம்பர் மட்டும் தான் இதுல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதுல நோ பேட் அப்பண்டேஜஸ். நோ பேட் அப்பண்டேஜஸ் அப்படின்னா இப்போ நமக்கு நம்மளோட பாடியில எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல நம்மளுக்கு வந்துட்டு லிம்ஸ் இருக்கு, ஸோ லெக்ஸ் இருக்கு, ஹேண்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஃபிஷ்ல வந்துட்டு ஸோ அந்த லிம்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ பின்ஸ் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் சிலிண்டர் ஷேப்ல தான் இருக்கும். அப்ப அதுல அப்பண்டேஜஸ்னா ஒரு பாடியில இருந்து வர எக்ஸ்டர்னல் growth தான் அப்பண்டேஜஸ். அதுல அப்பண்டேஜஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இது எல்லாமே கார்டிலேஜினஸ். ஸோ கார்டிலேஜஸ்னா அதுல போன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ கிரேனியம் அப்படிங்கிறது பிரெயின் அண்ட் வெர்டிபிரல் காலம். பிரெயின் அண்ட் வெர்டிபிரல் காலம் ரெண்டுமே இதுல நம்ம போன்ஸ்னால ஃபார்ம் ஆயிருக்காது, அது கார்டிலேஜினஸ் ஸ்ட்ரக்சர். கார்டிலேஜஸ் அப்படின்னா த கேரக்டர் இன் பிட்வீன் போன்ஸ் அண்ட் மசில்ஸ். ஸோ அது போன்ஸ்னு சொல்ல முடியாது, மசில்ஸ் சொல்ல முடியாது, இன் பிட்வீன் ஒரு ஷேப்ல இருக்கும், அதுதான் கார்டிலேஜ். ஸோ நெக்ஸ்ட் தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் மெரைன். ஸோ இது வந்துட்டு மெரைன்ல தான் இருக்கும். ஆனா இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டர் இருக்கு. அது என்ன கேரக்டர் அப்படின்னா இது எல்லாமே அனாட்ராமஸ். அனாட்ராமஸ் அப்படின்னா ஸோ இந்த மெரைன்ல இருக்கிற ஃபிஷ் எல்லாமே ரீப்ரொடக்ஷனுக்காக மெரைன்ல இருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு மூவ் ஆகும். ஸோ அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ மைக்ரேஷன் நடக்குது இல்லை. மைக்ரேஷனுங்கிறது என்னன்னா ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போறதுதான் மைக்ரேஷன். அப்போ அனாட்ராமஸ்ங்கிறது இப்போ மைக்ரேஷன் ஃப்ரம் சீ டு ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ அப்போ எனக்கு ஃப்ரெஷ் வாட்டருக்கு போன உடனே அது ரீப்ரொடியூஸ் பண்ணும், ஸ்பானிங் பண்ணும், அதுக்கப்புறம் எக் லேயிங் ஆயிரும். எக் லேயிங் ஆன பிறகு அது கொஞ்சம் ஒரு லார்வல் ஸ்டேஜுக்கு மெச்சூர் ஆகும். லார்வல் ஸ்டேஜுக்கு மெச்சூர் ஆன பிறகு அது ஃப்ரெஷ் வாட்டர்ல இருந்து மறுபடியும் சீ வாட்டருக்கு வந்துடும். சீ வாட்டர்ல வந்துட்டு நல்லா மெச்சூர் ஆகும், அதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷனுக்காக மறுபடியும் ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகும். அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறதுனால இது அனாட்ராமஸ். எக்ஸாம்பிள் சால்மான் அண்ட் லாம்ப்ரே. இதனோட லார்வா அம்மோசிட். ஸோ இந்த அம்மோசிட்டுಗಳ லார்வா டெவலப் ஆன பிறகு ஓரளவுக்கு மெச்சூர் ஆன பிறகு ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு யங் ஃபிஷ் ஃபார்ம் ஆன பிறகு உடனே இது மூவ் ஆயிரும்.
இதுக்கு ஆப்போசிட்ல ஒன்று இருக்கு, அது என்னன்னா கெட்டட்ராமஸ். கெட்டட்ராமஸ் அப்படின்னா அது ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும். அது ரீப்ரொடக்ஷனுக்காக மெரைன் வாட்டருக்கு வரும். மெரைன் வாட்டர் ரீப்ரொடியூஸ் பண்ண பிறகு அகைன் என்ன பண்ணும்னா அது மறுபடியும் ஃப்ரெஷ் வாட்டருக்கு போயிடும். இதுல ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆகுது. இதுல முக்கியமானது என்னன்னா, இந்த எப்போ இந்த ரீப்ரொடக்ஷன் நடக்குதோ அந்த ரீப்ரொடக்ஷன் நடந்த உடனே அந்த ஃபிஷ் என்னாலும் டெத் ஆயிரும். அப்போ ரீப்ரொடக்ஷன் ஆன பிறகு எக்லே பண்ணிடும். ஏன்னா எக்லே வந்துட்டு என்ன ஆகும்னா அது எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான். அப்போ இதுல பெருசா இருந்தது இல்லை. அப்ப என்ன ஆகும்னா ரீப்ரொடக்ஷன் அந்த ஸ்பானிங் முடிஞ்ச பிறகு டெத் ஆயிரும். அப்போ யங் ஃபிஷ் என்ன ஆயிரும், மறுபடியும் மெரைன் வாட்டருக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நேத்தோஸ்டோமேட்டா. ஸோ நேத்தோஸ்டோமேட்டா அப்படின்னா அதுல ஜார்ஜ் ஃபிஷ் எல்லாமே நேத்தோஸ்டோமேட்டா. இந்த நேத்தோஸ்டோமேட்டால 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னு கான்ட்ரிக்டைஸ், இன்னொன்னு ஆஸ்டிசைஸ். கான்ட்ரிக்டைஸ் அப்படின்னா இது ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். கான்ட்ரோ அப்படின்னா கார்டிலேஜ், இஸ்டைஸ் அப்படிங்கிறது ஃபிஷ், அதாவது கார்டிலேஜினஸ் ஃபிஷ். அப்போ இந்த கார்டிலேஜஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது போன்ஸாவும் இருக்காது மசில்ஸாவும் இருக்காது, இன்பிட்வீன் கேரக்டர் தான் கார்டிலேஜினஸ். ஸோ எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்ல போனா நம்மளோட காது, நோஸ் டிப் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மசில்ஸ் மாதிரி இருக்காது, போன் மாதிரி இருக்காது, ஒரு சில ஷேப்ல இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர், டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர், அதுதான் கார்டிலேஜினஸ். இந்த நேத்தோஸ்டோமேட்டால இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாமே மெரைன் வாட்டர். இதுல இருக்கிற எண்டோஸ்கெல்டன் பார்த்தோம்னா கார்டிலேஜினஸ். எண்டோஸ்கெல்டன் அப்படின்னா அதோட பாடியில உள்ள இருக்கிற அந்த போன் லைக் ஸ்ட்ரக்சர், இதுல போன்ஸ் எதுவுமே இல்லை, அதுவுமே கார்டிலேஜினஸ் தான். இதுல நோட்டோகார்டு பிரசன்ட் ஆயிருக்கும். நோட்டோகார்டு அப்படியே த்ரூ அவுட் லைஃப் நோட்டோகார்டாவே இருக்கும். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் வெர்டிபிரேட்ல என்ன ஆகும்னா நோட்டோகார்டு வந்து அப்படியே வெர்டிபிரல் காலமா டெவலப் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சில ஆர்கனிசம்ல என்ன ஆகும்னா நோட்டோகார்டு அப்படியே எக்ஸிஸ்டா இருக்கும், நோட்டோகார்டா தான் இருக்கும். இதனோட ஸ்கேல்ஸ் பார்த்தோம்னா பிளக்காய்டு ஸ்கேல்ஸ். ஸோ ஸ்கேல்ஸ்ங்கிறது என்னன்னா அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு மேல இருக்கிற செதில்கள் தான் சொல்லுவோம் ஸ்கேல்ஸ். ஸோ பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் அப்படின்னா இந்த ஆர்கானிசம்ஸ் இருக்கிற ஸ்கேல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். அதுதான் பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுல டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்லயும் ஒவ்வொரு ஸ்கேல்ஸ் இருக்கு. ஸோ பிளக்காய்டு ஸ்கேல்ஸ்ங்கிறது கான்ட்ரிக்டைஸ் ஃபிஷ்ல மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ஷார்க் சொல்லலாம். இதனோட காடல் ஃபின். காடல் ஃபின் அப்படின்னா அந்த டெயில் ரீஜன், எண்ட் ஆஃப் த டெயில் ரீஜன் தான் காடல் ஃபின் சொல்லுவோம். அது எப்படி இருக்கும்னா ஹெட்டிரோ செர்கால். ஹெட்டிரோ செர்கால் அப்படின்னா அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதே மாதிரி அது ஏசிமெட்ரிக்கல். ஸோ நெக்ஸ்ட் டீத். ஸோ இந்த ஷார்க்ல டீத் எல்லாம் இருக்கும். அந்த டீத் எல்லாம் மாடிஃபைடு டீத். எப்படி மாடிஃபை ஆயிருக்குன்னா இந்த பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் தான் மாடிஃபை ஆயிருக்கு. அண்ட் தீஸ் ஆர் ஆல் கால்ட் பிரிடேசியஸ். பிரிடேசியஸ் அப்படின்னா அந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இன்னொரு ஆர்கானிசத்தை ஃபீட் பண்ணி தான் அதோட ஃபுட்டை எடுத்துக்கும், அதுதான் பிரிடேசியஸ். தென் லேமலிஃபார்ம் கில்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தீஸ் ஃபிஷ் வித்தவுட் ஓப்பர்குலம். ஸோ ஓப்பர்குலம்ங்கிறது என்னன்னா அந்த கில்ஸை கவர் பண்ணும். ஆனா இந்த இடத்துல கில்ஸை கவர் பண்றதுக்கு ஓப்பர்குலம் பிரசன்ட் ஆயிருக்காது. ஸோ அதனால அது எல்லாமே லேமலிஃபார்ம் கில்ஸ். ஸோ இந்த லேமலிஃபார்ம் கில்ஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஸோ மெயின்லி ஃபார் ரெஸ்பிரேஷன். ஸோ தீஸ் கிட்னிஸ் ஆர் மீசோநெஃப்ரிக். மீசோநெஃப்ரிக் அப்படின்னா ஓரளவுக்கு டெவலப் ஆன கிட்னி தான். மெட்டாநெஃப்ரிக் அப்படின்னா நல்லா டெவலப் ஆன கிட்னி. ஸோ இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு மீடியம் டெவலப்டு கிட்னிஸ் அதுதான் இருக்கும். ஸோ அதனால இது மீசோநெஃப்ரிக். ஸோ இதுல எக்ஸ்கிரீஷன் பார்த்தோம் அப்படின்னா யூரியோடெலிக். ஸோ யூரியோடெலிக் அப்படிங்கிறது இட் எக்ஸ்கிரீட் யூரியா. எந்த ஆர்கன்ஸ் எல்லாமே யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ணுதோ அந்த யூரின்ல யூரியா எக்ஸ்கிரீட் பண்ணிச்சுன்னா அது யூரியோடெலிக். அண்ட் இதுல 2 சேம்பர்டு ஹார்ட் இருக்கும். ஸோ ஃபிஷ்ல எல்லா ஃபிஷ்லுமே 2 சேம்பர்டு ஹார்ட் தான். ஸோ இந்த ஆர்கன்ஸுமே பொய்க்ளோதெர்மிக். ஸோ பொய்க்ளோதெர்மிக் அப்படின்னா குளிர் ரத்த பிராணிகள்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு இடத்துல இருக்கும். ஸோ என்விரான்மெண்ட்ல எந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குதோ அந்த சேஞ்சஸ் தகுந்த மாதிரி இதுவுமே போய்க்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதனோட பாடி இதுல டெம்பரேச்சர் அதிகமா இருக்குன்னா இது கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெம்பரேச்சர் கம்மியா இருந்தா இது இன்க்ரீஸ் பண்ணலாங்கிற மாதிரி எந்த ஒரு மாடிஃபிகேஷன் இதுல நடக்காது. இது எல்லாமே விவி பேரஸ். ஸோ செக்ஸஸ் எல்லாம் செப்பரேட். அதே மாதிரி ஃபெர்டிலைசேஷனும் இதுல நடக்கும். இது எல்லாமே விவி பேரஸ். விவி பேரஸ் அப்படின்னா பிளாசண்டா ஃபார்ம் ஆகும். ஸோ பிளாசண்டா ஃபார்ம் ஆகும். ஸோ பாடி வந்துட்டு யங் ஒன் ஃபிஷ்ஷுக்குள்ளேயே இருக்கும். ஃபிஷ்ஷுக்குள்ளேயே இருந்து என்ன பண்ணும் அது யங் ஒன்னை ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுதான் விவி பேரஸ். இதுல கிளாஸ்பர் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மேல் ஃபிஷ்ல வந்துட்டு கிளாஸ்பர் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த கிளாஸ்பர் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் கோலியோடன். ஸோ கோலியோடன் அப்படின்னா ஷார்க். தென்
ட்ரைகான். ட்ரைகான்ங்கிறது ஸ்டிங்ரே டைப் ஆஃப் ஃபிஷ். தென் கிறிஸ்டிஷ். கிறிஸ்டிஷ்ங்கிறது சாஃப்ட் ஃபிஷ். ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் கார்டிலேஜினஸ் ஃபிஷ். தென் நெக்ஸ்ட் நேத்தோஸ்டோமேட்டா. ஸோ இதே நேத்தோஸ்டோமேட்டா தான். இதில் ரெண்டு டைப்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஒன்று கான்ட்ரிக்டஸ், இன்னொன்று ஆஸ்டிச்சஸ். ஆஸ்டிச்சஸ்னா இது போனி ஃபிஷஸ். ஆஸ்டிச் அப்படிங்கிறது ஆஸ்டியோ அப்படின்னா போன், இக்சைஸ் அப்படின்னா ஃபிஷ், அதாவது போனி ஃபிஷஸ். எந்த ஆர்கானிசம்ஸ்ல எண்டோஸ்கெலட்டன் போன் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கோ அதெல்லாமே போனி ஃபிஷஸ். இது எல்லாமே மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர். இது வரைக்கும் பார்த்த அந்த சைக்ளோஸ்டோமேட்டா அண்ட் திஸ் கான்ட்ரிச்சஸ் ரெண்டுமே மெரைன் ஃபிஷ் மட்டும்தான். ஆனா இது வந்துட்டு மெரைன்லயும் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும். இதோட எண்டோஸ்கெலட்டன் போனி, அப்போ அதுல போன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதோட ஸ்கேல்ஸ் பார்த்தோம்னா கேனாய்டு அண்ட் சைக்ளாய்டு பீனாய்டு ஸ்கேல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஷார்க்ல வந்துட்டு பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் இருக்கும். ஆனா இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இதனோட கில் பிளமண்டஸ் கில். இதுல 4 பேட்ஸ் இருக்கு. ஸோ 4 பேட்ஸ் தட் இஸ் கால்ட் பிளமண்டஸ் கில்ஸ் யூஸ்ட் ஃபார் ரெஸ்பிரேஷன். இதுல ஓப்பர்குலம் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த ஓப்பர்குலம் என்ன பண்ணும்னா இந்த பிளமண்டஸ் கில்ஸை ஃப்ரண்ட் அண்ட் போஸ்டீரியர் அந்த ரெண்டு ரீஜனையும் கவர் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதுல ஏர் பிளாடர் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஏர் பிளாடர் இட் அண்டர்கோஸ் பயான்சி. ஸோ பயான்சி அப்படின்னா மிதக்கிறது. ஸோ இந்த ஃபிஷ்ல அது ஈஸியா மிதக்கும். எதனால அது மிதக்குது அப்படின்னா அதுல இருக்கிற ஏர் பிளாடர்னால தான். ஸோ இந்த ஏர் பிளாடர் அதிகமா எதுல இருக்கும்னா ரேஸ் பின்னட் ஃபிஷ்ல தான் அதிகமா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஏர் பிளாடர்னால கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் போது அதுல ஒரு சில ஃபிஷ்ல பார்த்தா லங்ஸ் இருக்கும். ஸோ அந்த லங் ஃபிஷ். ஸோ நெக்ஸ்ட் கிட்னி. ஸோ கிட்னி பார்த்தீங்கன்னா இது மீசோநெஃப்ரிக் தான். இது அம்மோனோடெலிக் எக்ஸ்கிரீஷன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஷார்க்ல அது யூரியோடெலிக், அப்போ யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ணும். ஆனா இந்த ஃபிஷ்ல எல்லாம் என்ன பண்ணும்னா இது அம்மோனியாவை எக்ஸ்கிரீட் பண்ணும். The organism which excrete ammonia as nitrogenous base, they are all called ammonotelic organisms. So next lateral line sense organ present ஆகும். lateral line sense organ அப்படின்னா அது ஈஸியா ஸோ அந்த என்வரான்மெண்ட்ல இருக்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணும், அதாவது சென்ஸ் பண்ணும். ஸோ என்ன நடக்குது, எந்த ஆர்கன்ஸும் பக்கத்துல மூவ் ஆகுதா அப்படிங்கிறத ஈஸியா சென்ஸ் பண்ற அந்த சென்ஸ் ஆர்கன் லேட்டரல் லைன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இது எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ஓவிபேரஸ். எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா ஸோ இந்த ஃபிஷ் என்ன பண்ணா எக் வந்துட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அது தண்ணியில ஃப்ளோட் ஆகும்போது ஸோ தண்ணியில போயிட்டு இருக்கும், மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ரெண்டுமே ஃபியூஸ் ஆகும். ஸோ எக்ஸ்டர்னலா ஃபியூஸ் ஆகும், அதே மாதிரி எக்ஸ்டர்னலாவே டெவலப் ஆகும். அதுல எக் தான் டெவலப் ஆகும். அந்த எக் டெவலப் ஆகுறதுனால ஓவிபேரஸ். இதுவே பிளாசண்டா டெவலப் ஆச்சுன்னா அது அந்த ஃபீமேல் பாடியில இருந்தது அப்படின்னா அது விவிபேரஸ். வெளியில எக் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஓவிபேரஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஃபிளையிங் ஃபிஷ் அண்ட் சீ ஹார்ஸ். ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் போனி ஃபிஷஸ். ஸோ நெக்ஸ்ட் டெட்ராபோட். ஸோ டெட்ராபோட்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு கேரக்டர்ஸ் தான். இது எதுல இருக்குன்னா இந்த நேத்தோஸ்டோமேட்டாவுக்கு உள்ளதா இதுவுமே இன்க்ளூட் ஆயிருக்கு. இந்த டெட்ராபோட், டெட்ரா அப்படின்னா 4, போட்ஸ்னா கால், அதாவது ஃபீட்னு சொல்லுவோம். ஸோ 4 கால் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே டெட்ராபோட். அப்போ 4 கால் எதுல இருக்கும்னு பார்த்தோம்னா ஆம்பிபியா, அதாவது ஃப்ராக்ல இருக்கும். அதுக்கப்புறம் ரெப்டீலியா, ஸோ crocodile சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஏவ், பேர்ட்ஸ், தென் மேமல். இது எல்லாமே 4 கால் இருக்க அனிமல். ஸோ அதுதான் டெட்ராபோட். இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னன்னா ஆம்பிபியா. ஸோ ஆம்பிபியா ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். ஆம்பி அப்படின்னா டபுள், பயோ அப்படின்னா லைஃப், அதாவது டபுள் லைஃப் இருக்கும். அப்ப டபுள் லைஃப் என்ன அப்படின்னா ஸோ இது லேண்ட்லயும் இருக்கும், அதே மாதிரி வாட்டர்லயும் இருக்கும், அக்வாட்டிக் அண்ட் டெரெஸ்ட்ரியல். ஸோ இப்போ ரெண்டுலயுமே இருக்கிறதுனால இது வந்துட்டு ஆம்பிபியான்னு சொல்றோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம். அதாவது இது வரைக்கும் இருந்த ஆர்கானிசம் எல்லாமே தண்ணியில மட்டும் தான் இருந்தது. ஸோ இந்த ஆம்பிபியா தான் ஃபர்ஸ்ட் வெர்டிபிரே டு கம் இன்டு லேண்ட். அப்போ நிலத்துக்கு வர ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் எது அப்படின்னா இந்த ஆம்பிபியா தான். ஸோ நெக்ஸ்ட் இதுவுமே பொய்க்ளோதெர்மிக். ஸோ அதிகமா இது தண்ணியில இருக்கும். இது தண்ணி கண்டிப்பா தேவைப்படுது. எதுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா ஃபெர்டிலைசேஷனுக்காக தண்ணி கண்டிப்பா தேவைப்படும். அப்போ வாட்டர்ங்கிறது ஒரு மீடியம் ஃபார் ஃபெர்டிலைசேஷன். அப்ப அந்த எக்கல் ரிலீஸ் பண்ணிடும், அது ஃபியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் எக் ஒன் டெவலப் ஆகும். ஸோ இதுல பாடி பார்த்தோன்னா இது ஸ்பிளிட் பண்ணலாம். ஒன்னு ஹெட் ரீஜன், இன்னொன்னு ட்ரங்க். ட்ரங்க்ங்கிறது அப்டாமன் ரீஜன் தான். நெக்ஸ்ட் ஒரு சில ஃப்ராக்ல டெய்ல் பிரசன்ட் ஆயிருக்கும், ஒரு சில ஃப்ராக்ல டெய்ல் ஆப்சென்ட் ஆயிருக்கும். டெய்ல் இருந்தா அது வந்துட்டு யூரோடில்னு சொல்லுவோம். டெய்ல் இல்ல அப்படின்னா ஆனியூரான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லிம்ஸ் பிரசன்ட் இருக்கும்.
இதுல 2 pairs அதாவது 4 limbs இருக்கும், hind limbs இருக்கும். ஸோ 4 legs இதுல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ஒரு சில இதுல ஷார்ட் limbs இருக்கும்னு ரொம்ப எலாங்கேட்டடாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கின். ஸோ ஸ்கின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. என்னன்னா இது ஸ்மூத்தாவும் இருக்கும், ரஃப் ஸ்கின்னாவும் இருக்கும், அண்ட் மாய்ஸ்ட் ஈரப்பதமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிக்மெண்டட், அது பிக்மெண்டட் ரீஜன், அதாவது நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த பிக்மெண்ட் மாதிரி அதுவுமே பிக்மெண்டட் ஸ்கின். ஸோ நெக்ஸ்ட் கிளாண்டுலர் ஸ்கின். கிளாண்டுலர் அப்படின்னா அதுல அந்த ஸ்கின்ல நிறைய கிளாண்ட்ஸ் இருக்கும், அது செக்ரீட் பண்ணும், ஒரு சில சப்ஸ்டன்ஸ் செக்ரீட் பண்றதுனால தான் அது மாய்ஸ்சரைசேஷனா இருக்கும். அதாவது ஃப்ராக் நம்ம மேல தொட்டோம் அப்படின்னா வளவளப்பா இருக்கும். இந்த வளவளப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கிளாண்ட்ஸ் தான். இந்த கிளாண்ட்ஸ் செக்ரீட் பண்ற சப்ஸ்டன்ஸ் தான் வளவளப்பா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும். அதே மாதிரி இந்த வளவளப்பா இருக்கிறதுனால தான் அது என்வரன்மெண்ட்ல ஈஸியா சர்வை பண்ண முடியுது. அதே மாதிரி ரெஸ்பிரேஷனும் அந்த ஸ்கின் மூலியமாவும் நடக்கும். இதுல ஐலிட் பிரசன்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்ல இருக்க மாதிரி ஐலிட்ஸ் இல்ல, இது ஓரளவுக்கு டெவலப்டான ஐலிட்ஸ் தான். அதே மாதிரி டிம்பேனம் அப்படிங்கிற ஒரு ஆர்கன் இருக்கு, அந்த டிம்பேனம் தான் இயரா ஆக்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் பார்த்தோம்னா இதுல கில்ஸ்ல ரெஸ்பிரேஷன் நடக்கும். அப்போ கில்ஸ்ல பார்த்தோம்னா பிச்சில தான் கில்ஸ் இருக்கும், ஆனா ஃப்ராக்லயும் கில்ஸ் இருக்கும். அப்போ கில்ஸ் எப்போ யூஸ் ஆகும்னா எப்போ இந்த ஃப்ராக் அக்வாட்டிக் ரீஜனுக்கு போகுதோ, அதாவது தண்ணிக்குள்ள போகுதோ, அப்போ கில்ஸ் மூலியமா ரெஸ்பிரேஷன் பண்ணும். எப்போ அந்த ஃப்ராக் லேண்டுக்கு வருதோ அப்போ லங்ஸ் மூலியமா ரெஸ்பிரேஷன் பண்ணும். அப்போ லேண்ட்ல இருக்கும்போது ஸ்கின் மூலியமாவும் ரெஸ்பிரேஷன் பண்ணும். ஸோ ஒரு சில ஃப்ராக்ல வந்துட்டு பக்கல் ரெஸ்பிரேஷன் இருக்கும். அந்த பக்கல் கேவிட்டினா இந்த மவுத் ரீஜன் தான், அங்கேயுமே ரெஸ்பிரேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் கிட்னி மீசோனெப்ரி. ஸோ ஓரளவுக்கு இதுலயுமே ஓரளவுக்கு டெவலப் ஆன கிட்னி தான். அப்போ கிட்னின்னு பார்த்தோம் அப்படின்னாலே இதுல நல்லாவே ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ நார்மல் ஃபங்க்ஷன் இதுல நடக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்கனிசம்ல பார்த்தோம் அப்படின்னா அதாவது லோயர் ஆர்கன்ஸ் சொல்லுவோம், அதுல கிட்னி நாட் வெல் டெவலப்டு. ஸோ இதுல வெல் டெவலப்டு கிட்னி. ஸோ நெக்ஸ்ட் இதுல பார்த்தோம்னா 3 சேம்பர்டு ஹார்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபிஷ்ல ஒன்லி 2 சேம்பர்டு, இதுல 3 சேம்பர்டு இருக்கும். அப்ப அந்த 3 சேம்பர்டு அப்படின்னா அந்த ஹார்ட் வந்துட்டு ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ 2 ஆரிக்கிள்ஸ் இருக்கும், ஒரு வென்ட்ரிக்கிள் இருக்கும். அப்ப 2 ஆரிக்கிள் ஒரு வென்ட்ரிக்கிள், 3 சேம்பர்டு ஹார்ட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். அப்போ ஃபெர்டிலைசேஷன் ஆகுனா அக்வாட்டிக் மீடியம் இதெல்லாம் நடக்கும். அப்போ எக் ரிலீஸ் பண்ணும், அது ஃபியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் யங் ஒன் ஃபார்ம் ஆகும். இதுல வந்துட்டு வெல் டெவலப்டு மெட்டமார்பிசிஸ் செல் நடக்கும். மெட்டமார்பிசிஸ்னா லார்வல் ஸ்டேஜ். அப்போ ஒரு லார்வா இருக்கும், அடுத்த ஸ்டேஜ்னு ஒரு அடல்ட் ஸ்டேஜ் போற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதனோட லார்வா பார்த்தீங்கன்னா டேட்போ லார்வான்னு சொல்லுவோம். இது ஓவி பேரஸ். ஓவி பேரஸ்னா எக் லே பண்ணுது. அந்த எக்ல இருந்து தான் யங் ஒன் ஃபார்ம் ஆகும், அதாவது லார்வாவே வரும். டெவலப்மெண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். லார்வா இருந்தாலே அதெல்லாமே இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், லார்வா இல்லைன்னா டைரக்ட் டெவலப்மெண்ட். இந்த ஆர்கனிசம்ஸ் it undergoes hibernation and estivation. ஹைபர்னேஷன் அப்படின்னா வின்டர் ஸ்லீப்னு சொல்லுவோம். இதுவே ஏஸ்டிவேஷன் அப்படின்னா சம்மர் ஸ்லீப். இப்போ வின்டர் ஸ்லீப் அப்படின்னா இந்த ஆர்கனிசம் இப்போ ரொம்ப ஹெவி வின்டர் இருந்தது அப்படின்னா அது ஒரு இடத்துல போயிட்டு இருந்துக்கும். ஸோ ஃபுட்டுக்காக வெளியில போகவே போகாது. ஸோ அப்போ அந்த வின்டர் முடிகிற வரைக்குமே அது ஒரே இடத்துல இருக்கும். அப்போ அதோட பாடியில அந்த ஃபுட் எல்லாமே ஸ்டோரா இருக்கும். அந்த ஃபுட் ஸ்டோர் ஆன ஃபுட்ல இருந்து எனர்ஜியை இது யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு அப்படி ஆப்போசிட் ஏஸ்டிவேஷன், இது சம்மர் ஸ்லீப். அப்போ ரொம்ப சம்மர் அதிகமா இருந்தது அப்படின்னா அது வெளியில ஃபுட்டுக்காக போகாது, அப்போ ஒரு இடத்துல இருக்கும். அப்போ அந்த சம்மர் முடிகிற வரைக்குமே தேவையான ஃபுட் எனர்ஜி அதோட ஓன் பாடி மசில்ஸ் அந்த டிஷ்யூல இருந்தே இது எடுத்துக்கும். ஸோ அந்த சீசன் முடிஞ்ச பிறகு அது வெளியில வரும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா புஃபோ அப்படிங்கிறது டோட், ரானாங்கிறது ஃப்ராக் அண்ட் சாலமாண்டர். இதெல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் ஆம்பிபியா.